This video is sponsored by BuyMote e-shopping app. BuyMote e-shopping application is one of the online shopping app now available on Play Store and App Store. இந்த பைமோட் அப்ளிகேஷன் வந்துட்டு பார்த்திங்கன்னா எல்லா செல்லுலையும் இருக்க வேண்டிய ஒரு ஆப்புன்னே சொல்லுவேன். ஏன் அப்படின்னா நம்ம வீட்டுக்கு தேவையான அன்றாடம் தேவையான நிறைய விஷயங்கள், காய்கறி முதல் கொண்டு எல்லா விஷயங்களும் இங்கே வந்துட்டு இருக்குது. ஸோ நமக்கு வந்துட்டு குறைவான விலையில் சிறந்த சேவை நல்லா பண்ணுறாங்க. ஸோ நமக்கு யாருக்காவது தேவைப்பட்டுச்சுன்னா கண்டிப்பாக பைமோட் அப்ளிகேஷனை யூஸ் பண்ணுங்கள். இந்த அப்ளிகேஷன் நீங்கள் தேவைப்படுது ப்ளே ஸ்டோரில் போகிறக்கு எதாக இருந்துச்சுன்னா என்னோடய இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் இந்த ஆப்போட லிங்க்கை வந்துட்டு தந்திருக்கேன். ஸோ அதை கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம புராண கதைகளில் நம்ம பார்க்க போகிற விஷயம் வந்துட்டு பார்த்திங்கன்னா, அர்ஜுனன் எப்படி துரோணரை வந்துட்டு வசப்படுத்தினார், அதாவது வந்துட்டு துரோணர்கிட்ட எப்படி நல்ல பேர் வாங்கினார் அப்படிங்கிறத பற்றி தான். ஸோ அந்த வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் பெல் பட்டனை மறக்காமல் தட்டுங்க. அப்போ தான் நான் போடுற இந்த மாதிரி நியூஸு வீடியோஸ் எல்லாமே வந்துட்டு உங்களை வந்து சேரும். ஓகேங்களா? சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எந்த ஒரு குருநாதரானாலும் அந்த காலத்துலலாம் வந்துட்டு எப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 1வது படி, 2வது படி, 3வது படி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஸ்கூலில். எல்லாருமே 1வதா படித்தாகணும், எல்லாருமே 2வதா படித்தாகணும் அப்படி. பட் அந்த காலத்தில் வந்துட்டு அப்படி கிடையாதுங்க. ஒவ்வொரு குருவும் தன்னோட சீடர்கள் வரவங்க கிட்ட என்னென்ன தனித்துவம் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்ப்பாங்க. அப்படி தனித்துவம் இருக்குது, எதில் அவங்க தனித்துவமாக இருக்கிறாங்களோ அதைத்தான் அவங்களுக்கு வந்துட்டு முன்னுரிமை கொடுத்து கற்றுக் கொடுப்பாங்க. ஸோ உதாரணத்துக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா, பீமனுக்கு வந்துட்டு இது வில் வித்தை தெரியாது, ஆனால் கதாயுதம் அதை வந்துட்டு யூஸ் பண்ணுறதுக்கு நல்லா தெரியும். ஏன்னா அதுதான் வந்துட்டு அவரு அதில் தான் வந்துட்டு ஸ்பெஷல். ஓகேங்களா? ஸோ அதைத்தான் வந்துட்டு குரு வந்துட்டு அவர் கற்றுக் கொடுத்தார், குரு துரோணர். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி ஒவ்வொருத்தர்கிட்ட இருக்க தனித்துவத்தையும் வந்துட்டு என்னன்னு கண்டுபிடிச்சு அதுக்கப்புறமா கற்றுத்தரது தான் அந்த காலத்துல இருந்த குருமார்கள். ஓகேங்களா? ஸோ அந்த விதத்தில் நம்ம அர்ஜுனர்கிட்ட இந்த வில்வித்தை எப்படி அப்படின்னு சொல்லி எப்படி அதை கண்டுபிடிச்சார் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஒரு மரத்தில் ஒரு புறா உட்காந்துருக்கு. அந்த புறாவை வந்துட்டு அடிக்க சொல்கிறாரு. அப்போ வந்துட்டு வரிசையாக வந்த மாணவர்கள் எல்லாத்துக்கிட்டையுமே வந்துட்டு கொடுத்து ஒரு அம்பு வில்லை கொடுத்து நீங்கள் வந்துட்டு அதை அடிங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அப்போ அடிங்கன்னு சொல்லும்போது ஒவ்வொருத்தரையா கூப்பிட்டு கேட்கிறாரு, அங்க உனக்கு என்னெல்லாம் தெரியுது அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. அப்போ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்றும் சொல்றாங்க, மரம் தெரியுது, இலை தெரியுது, கிளை தெரியுது அப்படின்னு. ஸோ இவங்க எல்லாருமே வந்துட்டு அந்த புறா தெரியுது அப்படிங்கிறத வந்துட்டு சொல்லவே இல்லை. ஏன்னா வந்துட்டு அவங்களோட மைண்ட் செட் அந்த மாதிரி இருந்திருக்கு. ஓகேங்களா? ஏன்னா அம்பு வில்ல பிடிச்சா மட்டும் பத்தாது, அதை யூஸ் பண்றதுக்கு தெரியணும். அந்த மைண்ட் வந்துட்டு அலபாயக்கூடாது. ஸோ அர்ஜுனர்கிட்ட கூப்பிட்டு கேட்கிறாரு. அப்போ அர்ஜுனா உனக்கு அங்க என்ன தெரியுது அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. அர்ஜுனன் சொன்ன ஒரே ஒரு இது, புறா மட்டும்தான் குருநாதா தெரியுது அப்படிங்கிறாரு. ஏன்னா அவரோட இலக்கு என்ன? புறா தான். அந்த புறாவை வந்துட்டு இலக்கா வச்சு அவர் வந்துட்டு எனக்கு அங்க புறா மட்டும்தான் தெரியுது, அந்த மரம் தெரியல, செடி தெரியல, கொடி தெரியல. ஸோ நான் அந்த புறாவை தான் எய்ம் பண்றேன் அப்படின்ட்டாரு. ஸோ உடனே அடி அப்படிங்கிறாரு. அவர் அடிச்ச உடனே வந்துட்டு அந்த புறா வந்துட்டு கீழே விழுந்துருது. ஸோ இப்போ வந்துட்டு பாருங்க, வில் வச்சிருக்க அத்தனை பேரும் வந்துட்டு வில்லாளி ஆயிட முடியாது. ஆனா அர்ஜுனர் ஏன் வில்லாளியா மாறினாரு அப்படின்னா, அதுதாங்க முதல் பாடம். ஸோ நாம ஒரு எய்ம், நம்ம ஒரு முடிவு எடுத்துட்டோம் அப்படின்னா அதுல தெளிவா அதை மட்டுமே நோக்கி போனீங்கன்னா கண்டிப்பா நாமளும் அர்ஜுனர் மாதிரியே ஒரு பெரிய வில்லாளியாவோ, ஒரு பெரிய போராளியாவோ, ஒரு பெரிய பிசினஸ் மேனாவோ எப்படி வேணாலும் மாறலாம். ஓகேங்களா? ஸோ இதுதான் இந்த கதையோட கருத்து. ஸோ இதே மாதிரி கதைகளை இன்னும் கேட்கணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா தொடர்ந்து நம்ம சேனலை வாட்ச் பண்ணுங்க. தேங்க்யூ.